ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து இந்த சைட்டில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன கேமரா சூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம், ஏன் அதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐபி கேமரா. ஏன் ஐபி கேமரா இந்த இடத்துல சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து சைட் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஐபி கேமரா தான் பெஸ்ட்டு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம இன்கேஸ் ஹெச்டி கேமராவே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அப்ராக்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 மீட்டர் கிட்ட கேபிள் மட்டுமே தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் மெயின்டெனன்ஸ், இப்போ வந்து ஹெச்டி கேமரா போடுறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து கிரெயின்ஸ் வரும், வேவ்ஸ் இருக்கும். அதாவது பிக்சர் குவாலிட்டி, அந்த கிளாரிட்டிங்கிறது வந்து வீடியோ மட்டும் இல்லை. ஸோ அதில் வர நாய்ஸு, அதில் வர மெயின்டெனன்ஸு, ஸோ இதெல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பெரிய லாங் சைட்டுக்கு வந்து ஐபி கேமரா தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர்கிட்ட அவங்களுக்கு வந்து எந்த வியூ வந்து அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டு அங்கே வந்து என்ன கேமரா போடலாம், ஸோ எத்தனை கேமராவில் அதை கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்டில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 9 கேமரா கிட்ட நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ தான் வந்து இந்த சைட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்தெந்த இடம் வந்து ஹைட் ஆகும், எதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து இன்னுமே அவங்களுக்கே வந்து ஒரு கிளியர் இல்லை. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 9 கேமராஸ், பிளைண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு 9 கேமராஸ் வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து சுவிட்ச் வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த சுவிட்ச் வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து 4-5 கேமராஸ் கிட்ட கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் மைண்டில் வச்சு நம்ம வந்து சுவிட்ச் வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஐபி கேமராவோட ஃபெசாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுவிட்ச் வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணி போட முடியும். அதனால் வந்து கேபிள் வந்து நம்மளால் வந்து குவான்டிட்டி வந்து கம்மி பண்ண முடியும். அது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ் ஐபி கேமராவில். ஸோ இங்கேயே வந்து அதே மாதிரி தான். நம்ம வந்து இப்போ 9 கேமரானா நம்ம ஒரே இடத்துல சுவிட்ச் போடலை. ஸோ நம்ம வந்து 2 இடத்துல வந்து சுவிட்ச் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 8 போர்ட் சுவிட்ச் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு 8 போர்ட் சுவிட்ச் போட்டு, ஸோ இதில் வந்து மேலேயே வந்து ஒரு 3 கேமரா வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் நம்ம இந்த இடத்துல சுவிட்சை நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல 3 கேமரா வருது. அதனால் வந்து கேபிளோட குவான்டிட்டி கம்மி பண்ணலாம். ஏன்னா எனக்கு இதுக்கு வந்து தேவைப்பட்டதே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மேக்ஸிமமே ஒரு 2 மீட்டர் தான், ஒரு கேமராவுக்கு 2 மீட்டர் தான் வந்து கேபிளே தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் அதுக்கு கீழே வந்து ஒரு சுவிட்ச் வந்து நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து சுவிட்ச் வந்து நம்ம அவுட் சைடில் வைக்கிறதுனால ஒரு அவுடோர் பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அவுடோர் பாக்ஸ் போட்டு தண்ணி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக அவுடோர் பாக்ஸ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சுவிட்சு. இது வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட். ஆக்சுவலி இதுதான் வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு போஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே டைரெக்ஷன்லேயே வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்லேயே வந்து ஒரு சுவிட்ச் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு அங்கே லாஸ்ட்டில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து அவங்க எந்த சைடில் வேணாலும் கேமரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த சுவிட்சில் இருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். அதே வந்து பின்னாடி கேட்குறாங்க அப்படின்னா அந்த சுவிட்சில் இருந்து நம்மளால் வந்து கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நம்ம சுவிட்சை வந்து லாஸ்ட் போஸ்ட்லேயும் ஃபஸ்ட்டு போஸ்ட்லேயும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இடையில இப்போ இந்த இடத்துல வந்து 3 கேமரா இந்த போஸ்ட்டில், அதே மாதிரி லாஸ்ட்லேயும் 3 கேமரா. அதனால வந்து அதுக்கு கீழே வந்து நம்ம சுவிட்ச் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற போஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா, இந்த இதில் வந்து ஒரு கேமரா இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற போஸ்ட்டில் வந்து 2 கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேமராவுக்கு வந்து கேபிள் வந்து எந்த சுவிட்ச் நியர்பையில் இருக்கோ அந்த சுவிட்சில் இருந்து தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த கேமராவை பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நியர்பை. அதனால் வந்து இந்த கேமரா வந்து அதில் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இங்கிட்ட இருக்கிற லாஸ்ட்டு சுவிட்ச் தான் இதுக்கு நியர்பை அப்படிங்கிறதுனால அந்த லாஸ்ட்டு சுவிட்சில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது இந்த சைட்டை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ, என்னெல்லாம் பண்ண போகிறோம், அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஸ்டெப் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பிளான் பண்ணோம் இல்லையா, அதை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கேபிள் லே பண்ணணும் நம்ம. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து சுவிட்ச் டு சுவிட்ச் 2 சுவிட்ச் வச்சுருக்கோம். அந்த 2 சுவிட்சையும் வந்து ஃபஸ்ட்டு லூப் பண்ணணும். லூப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி எந்த சுவிட்சுக்கு எந்த கேமரா பக்கமாக இருக்கோ அந்த சுவிட்சில் இருந்து கேபிள் லே பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்விஆர்லேருந்து கேபிள் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சுவிட்ச் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சுவிட்ச் வந்து எந்த கேமராவுக்கு எந்த சுவிட்ச் பக்கமாக இருக்கோ அங்கேருந்து நம்மளால் கேபிள் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எடுத்ததுனால நமக்கு வந்து கேபிள் குவான்டிட்டியும் கம்மியாகும். ஃபியூச்சரில் ஏதாவது சர்வீஸ்னால் கூட ஈஸியாக நம்மளால் ட்ரபிள் ஷூட் பண்ணி அதை வந்து ஃபைன் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து நம்ம கேபிள் எல்லாமே ஓப்பனில் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நமக்கு பை போட்டு பண்ணுற அளவுக்கு இங்கே ஆப்ஷன் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பனில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ஓப்பனில் பண்ணதுனால இங்கே வந்து எல்லாமே அவுடோர் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம கேபிள் வந்து இழுத்து கட்டியிருக்கோம் இல்லையா,
ஸோ இந்த கட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்டே கட்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு சம்மர் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குமா, ஸோ இப்போ ஹீட்னால என்ன ஆகும், கேபிள் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஃபுல் டைட்டாக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கேபிள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, வீக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கேபிள் வந்து லூஸாகவே கட்டிக்கோங்க. ஆக்சுவலி இந்த கேபிள் லே பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளோட இன்ஸ்டாலேஷனில் வந்து ஒரு பெரிய டாஸ்க்குங்க. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலே ஒரு 80% இன்ஸ்டாலேஷனே கம்ப்ளீட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் கேபிள் வந்து நமக்கு வந்து ஒரு பில்டிங்கோட பேஸ் மாதிரி. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேபிளில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஃபுல் காப்பர் கேபிள் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நமக்கு வந்து வீடியோ சிக்னல் வந்து நீங்கள் என்ன தான் குவாலிட்டியான கேமரா போட்டாலும் சரி, அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி நமக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த கேபிள் தான் வந்து பாதை மாதிரி, ரூட்டு. ஸோ அந்த ரூட்டு கிளியராக இருந்தால் தான் நமக்கு ஃபுல்லாக லாஸ் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த கேபிளில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, ஃபுல் காப்பர் கேபிள் யூஸ் பண்ணுங்கள். கேபிள் லே பண்ணுறது வந்து சுவிட்சு டு சுவிட்சு லூப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேபிள், அதுக்கப்புறம் வந்து கேமராவோட கேபிள். கேமராவுக்கு வந்து எந்த சுவிட்ச் நியர்பை இருக்கோ ஸோ அந்த சுவிட்சுக்கு வந்து கேமரா வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து கேபிள் லே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எங்கனக்குள்ளே நீங்கள் NVR வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த NVRக்கு பக்கத்தில் எந்த சுவிட்ச் இருக்கோ அந்த சுவிட்ச்லேருந்து NVRக்கு ஒரு லூப்பிங் கேபிள். ஸோ அவ்வளோதான், கேபிள் லே பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு இப்படி நம்ம இந்த மாதிரி சுவிட்சை ஸ்பிட் பண்ணி பண்ணுறதுனால நமக்கு செட்டப், அதாவது NVR இருக்கிற இடத்துல வந்து கேபிள் வந்து ஒரே ஒரு கேபிள் தான் போகும். இன்கேஸ் நீங்கள் NVR பக்கத்தில் கொஞ்சம் கேமராஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா மேபி அங்கனுக்குள்ள ஒரு சுவிட்ச் போடலாம், சுவிட்ச் போட்டு அங்கேருந்து நம்ம கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேபிள் தான் NVRக்கு போகும். இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச், அதாவது இந்த சுவிட்ச் தான் எனக்கு NVRக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால வந்து இந்த சுவிட்சில் இருந்து நான் NVRை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரே ஒரு கேபிள் போகுது இல்லையா, அதுதான். ஸோ அந்த கேபிள் தொங்காமல் இருக்கிறதுக்காக இடையில போஸ்ட் வச்சு நாங்கள் NVRக்கு வந்து லூப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கேபிளில் லே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேமராவோட பாக்ஸு, அப்புறம் சுவிட்ச் எங்கே வைக்கிறோமோ அந்த சுவிட்சு POE பாக்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த POE பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து சர்வீஸ் ஏதாவதுக்கு வரோம் அப்படின்னா ஸோ அந்த ஹைட்டில் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக மேலே ஏற்றி கனெக்ட் பண்ணுறது. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம அந்த ஒர்க் பண்ணுறதுக்காகவே இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது JCBயோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம பண்ணிடலாம். பட் பின்னாடி வந்து சர்வீஸ் வரணும் அப்படின்னா நமக்கு அந்த டைமில் அதுக்கான சோர்ஸ் இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போவே என்ன பண்ணுவோம்னா ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து எங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ, எங்ககிட்ட என்ன லேடர் இருக்கோ, ஸோ அந்த எங்ககிட்ட வந்து ஒரு 12 ஃபீட் லேடர் இருக்கும். ஸோ அதிலேருந்து நாங்கள் எங்கள் கையேற்ற அளவுக்கு ஒரு 14-15 ஃபீட்டில் வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சரில் வந்து நம்மளால் சர்வீஸ் வந்தாலும் ஈஸியாக நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஹைட்டில் தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜாக் அடிச்சுட்டு கேமராவை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேமராவை வந்து நம்ம POE சுவிட்சில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணிவிட்டு அந்த ஃபெருல் போடுறது இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். இப்போ வந்து சுவிட்ச் டு சுவிட்ச் நீங்கள் கேபிள் லூப் பண்ணுறீங்க இல்லையா, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ சுவிட்ச் டு சுவிட்ச் நீங்கள் கேபிள் லே பண்ணும்போது அந்த கேபிளுக்கு மட்டும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு கலர் ஏதாவது ஒரு டேப்போ ஏதோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதில் வந்து அந்த கேபிளில் மட்டும் டேப் அடிச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நம்ம கேமரா கனெக்ட் பண்ணும்போது அது வந்து கேமரா கேபிளா இல்லை சுவிட்ச் டு சுவிட்ச் லூப் பண்ணுற கேபிளா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபெருல் தான் போடணுன்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் டேப் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து 95% வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம செட்டப் சைட் போயிட்டு NVRல வந்து இந்த கேமராவெல்லாம் பிங்க் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா 100% முடிஞ்சிருங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம NVRல அவுட்புட் பார்த்துட்டு நம்ம வந்து கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க பொசிஷன், ஏதாவது அப் டவுன் பண்ணணுமா இல்லை லெஃப்ட் ரைட்டு இல்லை ரொட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி என்ன பொசிஷன் கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா அவங்க இன்கேஸ் மொபைலில் பார்க்கணுன்னு நினச்சாங்க அப்படின்னா நம்ம அதையும் வந்து இன்டர்நெட்டை கான்ஃபிகர் பண்ணி, இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நெட்டை கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை இன்டர்நெட் இல்லைங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா 4G ரவுட்டர் சஜஸ்ட் பண்ணுவோம். ரவுட்டர் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா 4G ரவுட்டர் வச்சு கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக எதையும் வந்து நான் உங்கள்கிட்ட பெருசாக டெமோ காமிக்க முடியல. பட் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம எப்படி அவுட்டோர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, கேமரா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, கேபிள் லே பண்ணுறது, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம தனித்தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ வந்து ஃபுல் கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் வந்து மேலே கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக்கும் அந்த வீடியோவில் கமெண்ட்டை கொடுங்க. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கமெண்ட் கொடுக்குறீங்களோ அப்போனா தான் நாங்கள் போகிற எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியும். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேறு வேல கூட மேபி ட்ரை பண்ணலாம். ஸோ அது இன்கேஸ் நல்லா இருக்குது, ப்ரொஃபஷ்னலாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை, see you.